நண்பர்களே, இது ஒரு முக்கியமான பதிவு என்பதை தாண்டி எனக்கு ஆத்ம திருப்தியை தருகிற பதிவு என்று நான் சொல்லுவதுதான் மிகச்சரியான கருத்தாக இருக்கும். இந்த யூடியூபில் வெளியிடப்பட்ட சில பதிவுகளில், விழாக்களில் இன்றைக்கு பதவியில் இருக்கிற அல்லது ஓய்வு பெற்றுவிட்ட நீதிபதிகள் ஒரு 4 பேர் ஒரே விதமான கருத்தை தெரிவித்தார்கள். நான் நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்க வேண்டும், உச்ச நீதிமன்றம் வரை நான் போயிருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டார்கள். ஒருவர் அதையும் தாண்டி சொன்னார், இந்த நாட்டினுடைய தலைவிதி இவர் வரக்கூடாது, நீதிபதியாக கூடாது என்று இருந்திருக்கிறது என்று கூட சற்று ஆதங்கத்தோடு குறிப்பிட்டார். உண்மையை சொல்ல வேண்டுமானால் கொஞ்ச காலம் எனக்கும் அப்படி ஒரு ஆதங்கம் இருந்தது உண்மை. ஆனால் சில செயல்களை நான் செய்கிற வாய்ப்பை எனக்கு கடவுள் அளித்தார். அந்த செயல்கள் நான் நீதிபதியாக போயிருந்தால் மிக சர்வ நிச்சயமாக என்னால் செய்திருக்க இயலாது. வேறு யாராவது செய்திருக்கக்கூடும். நான் செய்தேன் என்கிற ஆத்ம திருப்தி எனக்கு கிடைத்திருக்காது. எனவே எனக்கு இப்போது அந்த வருத்தம் இல்லை என்பது உண்மை. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை 90 வயதில் ஜூலை 22 என்று கருதுகிறேன், 2015ஆம் ஆண்டு கல்யாணம் அவருடைய காந்தி அவருடைய ஒரு பர்சனல் அசிஸ்டண்டாக இருந்த காந்தி அவர்களுடைய பர்சனல் அசிஸ்டண்டாக இருந்த திரு கல்யாணம் அவர்களை அவருடைய 90வது வயதில் அழைத்து பேசச் சொன்னேன் உயர்நீதிமன்றத்தில். அன்றைக்கு மூத்த நீதிபதியாக இருந்த திரு ராஜேஸ்வரன் அவர்களை அழைத்து அந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அந்த விழாவை பரிமளிக்க செய்தோம். அவரை அழைத்தது அவர் நீதிபதி என்பதனால் மட்டுமே அல்ல, ஒரு தேசிய பாரம்பரியமும் பின்னணியும் கொண்ட உண்மையான தேசபக்த குடும்பத்தை சார்ந்தவர் என்பதனால் அவரும் மிகச் சிறப்பாக தன் பங்களிப்பை செய்தார். இதன் 2-3 பகுதிகளாக சின்ன சின்ன தலைப்புகளில் இதை வெளியிடுகிறேன். இது முதல் பகுதி. இதனுடைய பெயர் காந்தி படமும் பாடமும். காந்தி தொடர்புடைய பல புகைப்படங்கள், பத்திரிகை படங்கள், ஆல்பங்கள், குறிப்புகள், காந்தி கைப்பட எழுதிய கடிதங்கள், இவைகளையெல்லாம் திரு கல்யாணம் அவர்கள் கொண்டு வந்து காண்பித்தார். தயவுசெய்து அதை பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.
Justice S. Rajeshwaran. When we thought of the special guest, the first name that occurred to us is that of Justice S. Rajeshwaran. Not because he's a senior judge, but he truly, genuinely represents a freedom fighters family. We are happy. Justice Rajeshwaran is here. When he made a request, he immediately consented without making any fuss over it. We are grateful at least on that score to Justice Rajeshwaran. And I am slightly emotional because inviting Mr. Kalyanam here has been one of my dreams over the period of years. And Mr. Venkata Kalyanam is a freedom fighter. He served Gandhiji, honestly speaking, as his valet, otherwise honorarily called private secretary to Gandhiji. And perhaps his mother was so clever, a quarter century back, she was able to assess the date of independence of India, and she delivered him on the 15th of August 1922, exactly 25 years back. He was born at Shimla, a gentleman who can speak about half a dozen languages fluently and write half a dozen languages. And he hails from Thiruvayarur, Tanjore district. He is a Tamilian in respect of all practical purposes. He is a Tamilian. Because his father was there, he was born there. From 1956, he was functioning as the commissioner for SC and ST for 5 southern states here. So he has the experience on the other side as to what is government, what is governance also. And Mr. Venkata Kalyanam, these photographs and paper cuttings, please do not look at them as paper cuttings or photos. They are slices of Indian history, precious. I am not too sure whether we may get another opportunity at all to have a look at the photos and listen to Mr. Kalyanam. I myself emotionally feel as if I am slowly slipping into history, because we are here. We have Mr. Venkata Kalyanam, 93 years old gentleman, who stood next to Gandhi. If only Nathuram Godse's hands was little shaky, probably it would not have been Gandhi. I asked him, how long away were you? He said, Tamilmani, I was away 3 inches from Gandhiji when the incident took place. It was Mr. Kalyanam who rang up Jawaharlal Nehru, the Prime Minister, and Vallabhbhai Patel, the Deputy Prime Minister, to inform the death. He was with him for 5 years, close to him. At the end of the session, I would ask to know a few things from him. I have told him already, he is the last representative of Gandhian era, if you may use that expression, and the sole surviving witness for the shooting incident. So we would like to know a few things. I have told him that he should not be offended. There are several views about the freedom fight and Gandhiji's style of living and so many things. I have told him it's open to him to answer. He may say, sorry, I will not answer, we will not pursue that question. But if he chooses to answer, I have made a special emphasis to Mr. Kalyanam. He shall tell us the facts and only facts and nothing beyond that. And he has been very kind to say, yes, I'll stand by that. That I hope will be a little interesting, about half a dozen questions, which I would pose in my own way. I wouldn't call them as questions, a kind of looking back into the history in my own way.